நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்பாவோட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்னுடைய மன வாழ்க்கையை அமைத்து தாருங்கள். நான் விரும்பியவரை எனக்கு மனம் முடித்து தாருங்கள். என் வாழ்க்கையை சந்தோஷமாக்குங்கள் என்று நீ என்னிடம் அதிக முறை கோரிக்கை வைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எண்ணம் போல் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது. நீ நினைத்தவரை, நீ விரும்பியவரை வெகு விரைவில் கரம் பிடிக்கப் போகிறாய். எதை நினைத்தும் கலங்காதே. உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையப் போகிறது. நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, யாரை கரம் பிடிக்க வேண்டும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரையே நீ விரைவில் கரம் பிடிக்க போகிறாய். உனக்கான ஆசையை சாயப்பா நிச்சயம் வழங்குவேன். உன்னுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய சந்தோஷங்கள், உன்னுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நான் போக்கி உனக்கான மன வாழ்க்கை நல்லபடியாக அமைய உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ விரும்பியவர் உனக்கு நிச்சயம் கிடைப்பார். இது உன் சாயப்பாவின் உறுதியான வாக்காக நீ நினைத்துக்கொள். எதை நினைத்தும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை. உன்னுடைய எந்த நடவடிக்கையும் எப்பொழுது யார் மீதும் எவர் மீதும் சாந்தமாக இருக்கட்டும். அப்போதுதான் உன்னுடைய எண்ணங்கள் யாவும் வலிமை பெற்று யாருடைய மனமும் நோகாதவாறு உன் எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். யாருடைய வாயிலும் இருக்காதே, யாருடைய கண்ணிலும் படாதே. கண்ணீர் என்பது உனக்கான மன வாழ்க்கையை அமைவதில் தாமதப்படுத்தும். எனவே நீ மன வாழ்க்கை அமையும் வரை யார் கண்ணிலும் இருக்காதே, யார் பல்லிலும் இருக்காதே. அவர்களுக்கு சாதகமாக பேசு. உன்னுடைய திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக நடக்கும். இதனால் ஏன் உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சிறு சிறு தடைகள் உன் திருமணத்தை தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதனால் இதற்காகத்தான் சொல்கிறேன், யாருடைய மனதிலும் யாருடைய எண்ணங்களிலும் உன்னுடைய வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் ஓடக்கூடாது. நீ நினைத்தவர், நீ விரும்பியவர், உனது அன்பானவர், இப்படி யாராக இருந்தாலும் உனக்கு நிச்சயம் கிடைப்பார். இதுதான் உன் சாயப்பாவின் உறுதியான வாக்கு. என் அன்பு குழந்தையே, உன் மன வாழ்க்கை எந்த தடையும் இல்லாமல் வெகு சீக்கிரம் நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மன வாழ்க்கை எந்த தடையும் இல்லாமல் வெகு சீக்கிரம் நடக்கும் என்பதை நீ நினைத்துக்கொள். உன் தாய் தந்தையர் சம்மதத்தோடு, அதாவது உன் தாய் தந்தையர் சம்மதத்தோடு உன் திருமணம் நடக்க வேண்டும். இதுதான் உன் வெகுநாள் ஆசை. நீ யாரை நேசித்திருந்தாலும் அவரோடு சேர்ந்து நீ வாழ வேண்டும். அதுவே என்னுடைய ஆசை. இதற்கு உன் பெற்றோர் சம்மதம் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். அதுவும் நிச்சயமாக கிடைக்கும். எதையும் நினைத்து கலங்காமல் சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கை பிரதிபலிக்கப் போகிறது. நிச்சயம் நீ விரும்பியவரிடமே உனக்கு தாலி பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஆதலால் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.